ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள அமராவதி நகரம் புத்துயிர் பெற உள்ளது. 2014 முதல் 19 வரை ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே அமராவதியை தலைநகராக மாற்றுவதற்கு பல்வேறு பணிகளை செய்தார். சாலைகளை போட்டார், பாதாள சாக்கடையை கட்டுவதற்கு இது போன்ற ராட்சத குழாய்கள் எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இதில் விருப்பமில்லை. எனவே இந்த பணிகள் எல்லாம் அப்படியே விடப்பட்டன. தற்போது புதர் மண்டி காட்சியளிக்கிறது. மீண்டும் நாயுடு முதலமைச்சராகுவதால் இந்த பகுதிகள் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் விலையும் கூடியிருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகராக இருந்த ஹைதராபாத் தெலங்கானாவிற்கு சென்ற நிலையில் ஆந்திராவிற்கு என புதிய தலைநகர் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த சூழலில்தான் அமராவதி என்ற மிகப்பெரிய நகரத்தை முடிவு செய்தார் சந்திரபாபு நாயுடு. இதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக கிடப்பில் போடப்பட்ட அந்த பணிகள்தான் தற்போது மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளன. That requires about 5,000 crores, so 5 lakh crore. That was what Chandrababu Naidu said initially when he started. 5 lakh crore requires. He proposed 9 cities in Amaravati. So 9 cities, financial city, electronic city, like that media city, sports city. Like that he proposed 9 cities within Amaravati. So he will build it. He will build all the cities, judicial city. அமராவதி நகரம் மீண்டும் புத்துயிர் பெற உள்ள நிலையில் அங்கு நிலங்களின் விலையும் 30 முதல் 50 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். அமராவதி நகரத்தை நிர்மாணிக்க ஏராளமான விவசாயிகள் இலவசமாக நிலம் கொடுத்த நிலையில் அவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்ததாக கூறுகிறார் பத்திரிகையாளர் ஸ்ரீதர் ஜெயராம். ஆந்திரால 3 கேபிட்டல் சிட்டி இருக்கணும், ஒன்னு வைசாக்ல, ஒன்னு கர்னூர்ல, ஒன்னு அமராவதியில 3 கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் அவரு ஒரு எடுத்துட்ட ஒரு ராங் ஸ்டெப் அமராவதியை கொலை பண்றது. அவர் நிஜமா என்ன பண்ணார், அமராவதியை அப்படியே கொலை பண்ணிட்டார். ஏன்னா அமராவதியை நம்பி 33,000 விவசாயிகள் எல்லாம் குறு விவசாயிகள் நிறைய பேர் அதுல எல்லாம் தன்னுடைய லேண்ட கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அமராவதி வந்ததுன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தா குழந்தைகளுக்கு எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் வரும், நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும், குழந்தைகளுக்கு பொருளாதார ரீதியா நல்லா மேல போக முடியுன்ற ஒரு நல்லெண்ணத்துல அவங்களே வந்து ஃப்ரீயா கொடுத்த லேண்ட் 33,000 ஏக்கர் கொடுத்திருக்காங்க விவசாயிகள். அவங்களுக்கு 5 வருஷமா ஒண்ணுமே இல்லை சார். கேபிட்டலும் கட்டல, அவங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ணல. அமராவதி மீண்டும் முழுமையான தலைநகராக உருப்பெறும்போது அப்பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி காணும் வாய்ப்பு உள்ளது. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் 5 ஆண்டுகளில் அமராவதி தலைநகரை கட்டமைத்து விடுவார் எனவும், ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இந்த தலைநகரை இடமாற்றம் செய்வது மிகவும் கடினமானது என்கிறார்கள் தெலுங்கு தேச நிர்வாகிகள். புதிய தலைமுறைக்காக அமராவதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.